வில் ஸ்டார்ட். ஸோ இதில் பாடிக்குள்ளே என்ன இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் மெமரைஸ் பண்ண போகிறீங்க. இப்போ நான் எப்படி மெமரைஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், அதே மாதிரி தான் நீங்களும் மெமரைஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, டெக்ஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன, உள்ளே ஒன்று அனுப்பிச்சா வெளியில் ஒன்று கொடுக்கும். ஓகே, ஸோ டெக்ஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து அதுக்குள்ளே நம்ம வந்து ஹலோ ஷாலினின்னு இப்போ அனுப்பிச்சோம்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஹலோ ஷாலினின்னு டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? எப்படி வந்து நம்ம உள்ள மண் அனுப்பிச்சா ஒரு ஃபேக்ட்ரி வெளியில் கண்ணாடியாக கொடுக்குமோ அந்த மாதிரி நம்ம என்ன அனுப்புகிறோமோ இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் போட்டு இந்த மாதிரி இந்த கலரில் நம்ம அனுப்புகிறத இந்த கலரில் நமக்கு ஃபோன் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும். அதை பண்ணுற ஃபேக்ட்ரி பேர் தான் டெக்ஸ்ட்டு. அது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதில் ஹலோ ராகுல்னு நான் பாஸ் பண்ணும். இதை நான் மெமரைஸ் பண்ணிட்டேன். புரியுது எப்படி மெமரைஸ் பண்ணுறேன்ட்டு? இப்போது 4 ஸ்பேஸ் விட்டால் என்ன அர்த்தம், அதுக்குள்ளே இன்னொன்று வருதுன்னு அர்த்தம். இப்போ டெக்ஸ்ட்டுக்குள்ளே இன்னும் 3 இது வருது, ஏன்னா 4 ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, தெரியுதா? அப்போ இன்னும் 3 வருது. அதில் ஒன்று என்னென்னா இந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் என்னவாக இருக்கணும், அந்த ஃபாண்ட் ஸ்டைல் வந்து டைட்டிலாக இருக்கணும். இன்னொன்று அதோட ஃபோர்க்ரவுண்ட் கலர் என்னவாக இருக்கணும், அந்த கலர் ப்ளூ கலராக இருக்கணும். அப்புறம் இன்னொன்று பேடிங், அதாவது கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் எல்லாம் உள்ளே நல்லா விட்டுருக்கணும். அது போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். இதை நான் மெமரைஸ் பண்ணிட்டேன். இப்போது நான் இதை அப்படியே டைப் பண்ண போகிறேன். இந்நேரம் உங்களுக்கு எல்லாம் மறந்துருக்குமே, பட் பாருங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கும். டெக்ஸ்ட்டு இல்லை சொல்லாதீங்க, உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது நான் என்டர் விட்டோன்னே இது பாருங்கள் அந்த எண்டில் தான் போய் நிற்குது. பிகாஸ் நான் இப்போ டெக்ஸ்ட் மாதிரி இன்னொன்று வைக்கலாம். டெக்ஸ்ட் மாதிரி நான் வந்து இப்போ ஒரு இமேஜை வைக்கலாம், ஒரு இன்னொரு டெக்ஸ்ட்டை வைக்கலாம், என்ன வேணாலும் வைக்கலாம். ஆனால் நான் ஒரு டாட்டை மட்டும் தான் டைப் பண்ண போகிறேன். இப்போ என் விரல் ஒன்று தான் டைப் பண்ண ஒரு டாட்டை நேராக பாருங்கள், இப்போ போய் ஒரு டாட்டை டைப் பண்ணுது. டாட்டை டைப் பண்ணி 4 ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக விட்டு தெரிஞ்சிச்சா? ஏன்னா டாட்டை வச்சாவே அது டெக்ஸ்ட்டுக்குள்ளே வருதுன்னு அர்த்தம். இப்போது இதுக்கு வந்து நான் வந்து ஃபாண்ட் கொடுக்க போகிறேன். அதில் ஃபாண்ட்டில் வந்து அவங்க டைட்டில்னு கொடுத்துருந்தாங்க, கரெக்டாக? இதுக்கப்புறம் அவங்க இன்னொன்று கொடுத்துருந்தாங்க, டாட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர். ஃபோர்க்ரவுண்டு எனக்கு அது சரியாக தெரில, ஃபோர்க்ரவுண்ட் கலர் இங்கே போய் பார்ப்போம். ஃபோர்க்ரவுண்ட் கலர்னு இருக்கா, கலரில் ப்ளூ கொடுத்துருந்தாங்க, கரெக்டாக? அதுக்கப்புறம் டாட் பேடிங் போட்டிருந்தாங்க. ஓகே, இவ்வளோ தான். இதை பண்ணோன்னே இங்கே வந்துருச்சா, நம்ம பண்ண எல்லா சேஞ்சஸும் வந்துருச்சா? இப்போ நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், இதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாட் ஃபோர்க்ரவுண்ட் கலரை ரிமூவ் பண்ணி பார்ப்பேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்பேன். கலர் போகுது, ஓகேவா? இப்போ ப்ளூக்கு பதிலாக வேறு கலர் கொடுத்து பார்ப்பேன். ப்ளூக்கு பதிலாக க்ரீன் கொடுத்து பார்ப்போமா? அண்ட் எஸ், க்ரீனில் வருது, ஓகேவா? அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே வேறு ஏதாவது பாஸ் பண்ணி பார்ப்பேன். இப்போது வேறு என்ன பண்ணுவேன், டபுள் கோட்ஸ் எடுத்து பார்ப்பேன். இப்போ டபுள் கோட்ஸ் எடுத்துட்டா எரர் வரும், தெரியுதா? ஏன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ளே இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டபுள் கோட்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதுக்கு பேர் ஸ்ட்ரிங்கு, ஓகேவா? ஸ்ட்ரிங்குனா என்னென்னா கம்ப்யூட்டர் அதை ப்ராசஸே பண்ணாது, அது என்னவா இருக்கோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கும். அப்படி நீங்கள் ஸ்ட்ரிங்காக கொடுக்கலன்னா அதுக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும். ஹலோங்கிறதுக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கும், ராகுல்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கும். நீங்கள் அதுவே ஒரு ஸ்ட்ரிங்காக வச்சுட்டிங்கன்னா அந்த அர்த்தத்தை அது கண்டுபிடிக்காது, ஓகேவா? இவ்வளோ தான். ஸோ செகண்ட் கொஸ்டினை நம்ம முடிச்சிட்டோம். தேர்ட் கொஸ்டின் போகலாமா?